ஹாய் நண்பா, எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கோம். நேற்று தான் வந்து மேக்ஸிமஸ் டோர்னமெண்ட்டோட லைவ் முடிஞ்சிச்சு. லைவ் முடிஞ்ச கையோட மேக்ஸிமஸ் டீமோடய சேர்ந்து நம்ம இப்போ கேரளாவில் இருக்கோம். இப்போ கேரளாவுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்திருக்க பர்பஸ் வேறு. அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி வந்து இறங்கின அன்றைக்கி 29 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 50,000 டோர்னமெண்ட் நடக்குது. 50,000 ஃபஸ்ட் ப்ரைஸு. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே, ஃபைனல் டே. இன்றைக்கே வந்து 8 டீம் ஆட போகிறாங்க. 8 டீம் இல்லை, ஒரு மேட்ச் வின் பண்ணால் குவார்டர் ஃபைனல் வின் பண்ணால் செமிஃபைனல் பண்ணால் ஃபைனல். 3 மேட்ச் ஜெயிக்கணும் நம்ம இன்றைக்கி. 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா ஃபைனல். ஸோ நேற்று ஒரு டீம் ஃபைனல் போயிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே 3 மேட்ச் இருக்குது. 3 மேட்ச் ஜெயிச்சோம்னா ஃபைனல் போயிடலாம். ஸோ யாரெல்லாம் நம்ம ஸ்குவாட் வந்து சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் சிவலிங்க அண்ணன், ரீசென்ட்லி மேரிடு அண்ணன், வாழ்த்துக்கள். சரி, அப்புறம் அப்படியே மற்ற யார் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம எதுக்கு மெயினாக வந்திருக்கோம்னா, ஸோ வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் நம்ம தமிழ்நாடு பசங்க எல்லாமே சேர்ந்து ஃபுல் ஸ்குவாடு தமிழ்நாடு டீம் மட்டுமே வந்து ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட்காக கேரளா வந்திருக்கோம். ஆல் இண்டியா டோர்னமெண்ட்னா பேன் இண்டியா லெவலில் இருக்க எல்லா நல்ல பிளேயர்ஸுமே வராங்க. 4 லட்ச ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸு, அப்புறம் 2 லட்சம் 4, 2, 1 நினைக்கிறேன். 50,000 என்ட்ரி ஃபீஸு. ஸோ வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்பான்சர் வந்து நம்மளுக்கு கேரளாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா டீமுக்கு தான் ஆட வந்திருக்கோம். இடும்பாவனம் அவங்க ரீசெண்டாக கூட போயிட்டு 1 லேக் அடிச்சாங்கல்ல, அந்த கமிட்டிக்காக வந்து ஆட வந்திருக்கோம். ஸோ வந்து இதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு டீமோட முதல் படி. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஆல் இண்டியா டோர்னமெண்ட் பெரிய லெவலில் ஆடுறது, ஃபுல் தமிழ்நாடு ஸ்குவாட் ஆடுறது. நீங்கள் வெளியில் இருக்கட்டும், அப்போ தானே தெரியும் பூமாஃபில்னு. சரி சொல்லுங்க, அது ஆல் இண்டியா டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம தமிழ்நாடு பசங்க மட்டும் சேர்ந்து ஒரு கேரளா டீமுக்காக விளையாட வந்திருக்கோம், அதுவும் ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய கனவு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து தமிழ்நாடு டீம் வந்து ஆல் இண்டியா டோர்னமெண்ட் லெவலில் எடுத்துகிட்டு போனோம். இது வரைக்கும் தமிழ்நாடு டீமுக்கு எந்த இன்வைட்டுமே வந்தது இல்லை. ஏன்னா நம்ம வந்து வெளி ஸ்டேட்டில் போய் ஆடி பிரைஸ் அடிச்சது இல்லை, அந்த நார்த் சைடில் போய் ஆடி பிரைஸ் அடிச்சது இல்லை. அதனால இன்வைட்டட் டீம் அப்படின்னாலே அது கேரளா அந்த மாதிரி தான் இருப்பாங்க, தமிழ்நாடு இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பிரைஸ் லெவல் ரீச் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் வெளியில தெரிவாங்க. நம்மளுக்கு இதான் முதல் படி. நம்மளுக்கு முதல்ல ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. அதை பற்றி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. நம்ம தமிழ்நாட்டில் கிரிக்கெட் விளையாடுறோமா இல்லையாங்கிறது மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே தெரியல. அதனாலேயே நமக்கு சான்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிளேயர்ஸ் அதுமாரியும் போய் விளாண்டாலுமே தமிழ்நாடுனாவே கொஞ்சம் இதாகவே தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளோட கிரிக்கெட் தான் அவங்க விளாட்ல. மற்ற ஸ்டேட்லாம் அவ்வளோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க. டென்னிஸ் பாலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யாரும் கொடுக்குறதில்ல. டென்னிஸ் பாலே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதுலேயே அவங்களோட லைஃப்பும் மாறும், எல்லாமே இருக்குது. அதனால் டென்னிஸ் பால் தான் விளாட்றோம், இதெல்லாம் என்ன வரப்போகுது அப்படின்னு யோசிச்சு நிறையா பேர் சும்மா பாதியில் அப்படியே ஸ்டாப் ஆகி வேறு வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இதில் இப்போ நிறைய வந்துருச்சு. டென்னிஸ் பால் ஐஎஸ்பிஎல் வந்துருச்சு, ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. தமிழ்நாட்டுக்குமே இது வரும், தமிழ்நாட்டிலையும் வரும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாம தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிடுவோம். அவங்களோட திறமையை அவங்க காட்டினாங்களாவே போதும். அது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுறாங்க, டென்னிஸ் பாலுக்கு இவ்வளோ சீனா, டென்னிஸ் பால் தான் விளையாடுற ரொம்ப பெரிய அதெல்லாம் கமெண்ட் போடுறாங்க. அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுற எல்லா பிளேயருமே ஒரு நாள் சந்துக்குள்ள பொந்துக்குள்ள டென்னிஸ் பால் விளையாண்டவங்க தான். சச்சின்ல இருந்து தோனி வரைக்கும், நட்ராஜன்ல இருந்து கோலி வரைக்கும் எல்லாருமே டென்னிஸ் பால் ஆடி போனவங்க தான். அதனால வந்து டென்னிஸ் பால் வந்து இலக்காரம் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து போடுறீங்க, இதுக்கு இவ்வளோ சீனா அப்படிலாம் வந்து பண்றீங்க. அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடாதீங்க. உங்க இருந்து விளையாடுறவனுக்கு தான் தெரியும். வீட்டுல இருந்து கமெண்ட் போடலாம். எல்லாமே கிரிக்கெட் தான், எல்லாமே கிரிக்கெட் தான். லெதர் பால் கிரிக்கெட்டுக்கும் அதே ஸ்பெல்லிங் தான், டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்கும் அதே பால் கிரிக்கெட் தான். கிரிக்கெட் அதனால எல்லாம் ஒண்ணுதான். நாங்க விளையாடுறது எங்களோட கிரிக்கெட்டு, அது விளையாடுறது அவங்களோட கிரிக்கெட்டு. சரிண்ணா, இப்போ நம்ம ஸ்குவாட் எப்படி இருக்கு இன்னைக்கு? அது மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 டோர்னமெண்ட் நடக்குது. அது நாளைக்கு டோர்னமெண்டோட ஒரு வார்ம் அப் மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இது வந்து நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு நல்ல அனுபவமா எடுத்துக்கலாம், அப்படிதானே? ஏன்னா முதல் முறையா ஒரு ஆல் இண்டியா எக்ஸ்பீரியன்ஸ், பேன் இண்டியா பிளேயர்ஸ் வராங்க. அதை பத்தி சொல்லிருங்க. உண்மையிலேயே ரொம்ப ஃபைட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப கிட்டத்தட்ட அவங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் டென்னிஸ் பால் விளாட்றாங்க. நாம் அந்த அளவுக்கு இல்லை. அவங்களோட ஃபைட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டப்படணும். ஒவ்வொரு மேட்சும் வின் பண்ணுறது ஈஸியெல்லாம் வின் பண்ண முடியாது. கடைசி பால் வரலுமே மேட்ச் போவோம். உண்மையிலே நம்மளோட ஃபுல் எஃபர்ட் போடணும். நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை எவ்வளோ வெளியே காட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாடு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நேற்று வந்து மேக்ஸிமம் சொன்ன முடிஞ்சிருச்சு. நேற்று 28ஆம் தேதி 28 நைட்டே கிளம்பி 29 காலையில் இங்கே வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு 50,000 மேட்ச் இங்கே நடக்குது. இதை ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது 2வது பட்சம். எந்த டோர்னமெண்ட் இருந்தாலும் சரி, எந்த கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஜெயிச்சிட்டோம்னா சந்தோஷம், தோத்துட்டோம்னா அனுபவம். ஆனால் முதல் முறையாக வந்து தமிழ்நாடு டீம் வந்து ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட் வரும்போது நானும் கூட இருக்கேன், நம்ம சேனல் கூட இருக்குன்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் முதல் படி. ஆனால் எனக்கு கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய ஸ்பான்சர் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும்.
உங்களால மொத்தமா ஸ்பான்சர் பண்ண முடியலனாலும் யாராச்சும் ஒரு ஆள் வந்து என்ட்ரி ஃபீ எடுத்துக்கோங்க, யாராச்சும் ஒரு ஆள் டிராவல் எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கோங்க, யாராச்சும் ஒரு ஆள் ஃபுட் எடுத்துக்கோங்க, யாராச்சும் ஒரு ஆள் அகாமடேஷன் எடுத்துக்கோங்க, அதாவது தங்குறதுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பேரா சேர்த்து ஸ்பான்சர் பண்ணினா இனிமேல் நடக்க போறிய நார்த் இந்தியாவிலே நடக்கிற ஆல் இந்தியா டோர்னமெண்ட்ஸை கண்டிப்பா தமிழ்நாடு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். தமிழ்நாட்டுல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்களா இல்லையா நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. நாங்களே எங்க எல்லாத்தையுமே ஏகப்பட்ட ப்ராப்ளம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு தான் என்கிட்ட அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, வந்தோம். உட்காந்து போன்ல வீடியோ பார்த்துட்டு இருப்பாரு, இந்த மும்பைல நடக்கிற டோர்னமெண்ட், பஞ்சாப்ல நடக்கிற கூப்பிட்டு சொல்லுவாரு, ரியாஸ் ஒரு நாள் இந்த மாதிரி இந்த கிரவுண்ட்ல போய் ஆடணும் ரியாஸ், இந்த மாதிரி ஆடணும் ரியாஸ் அப்படின்னு. கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும்னு சொன்னேன், அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நடந்துருச்சு. ஆனா இதுவுமே வந்து நம்மளுக்கு பாதிக்கு பாதி தான். நம்ம வந்து தமிழ்நாடு பேர் கொடுத்து தமிழ்நாடு டீம்னு கொடுத்து நம்ம ஒரு ஆல் இந்தியா டோர்னமெண்ட் ஆடி ஒரு பிரைஸ், ஒரே ஒரு பிரைஸ், அது 4வது பிரைஸா இருந்தா கூட ஓகே தான், அப்படி அடிச்சுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் மும்பையோ எந்த நார்த் ஸ்டேட்டோ நம்மளை கண்டிப்பா இன்வைட் பண்ணுவாங்க. இந்தியா கப் இந்த வருஷம் 2வது வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சு, 16 டீம் இன்வைட் பண்ணிருக்காங்க, அதுல தமிழ்நாடு டீம் கிடையாது. கேரளா கூட இன்வைட் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன், கேரளா வந்து இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த 15 லட்ச ரூபா டோர்னமெண்ட்ல செகண்ட் பிரைஸ் 5 லட்ச ரூபா அடிச்சிருக்காங்க. அதனால அவங்க கண்டிப்பா இன்வைட் பண்ணப்படுவாங்க. இப்ப நாளைக்கு நடக்க போற ஆல் இந்தியா டோர்னமெண்ட் 16 டீமா 12 டீமா? 16 டீம்லயுமே நம்ம தமிழ்நாடு டீமுக்கு இன்வைட் கிடையாது, கேரளா டீமுக்கு மட்டும் தான் இன்வைட். அதுக்கு தான் நம்ம ஆட போறோம். கேரளாலயும் நிறைய டீம்ஸ் இருக்காங்க, நம்மளும் ஒன் ஆஃப் த கேரளா டீமுக்காக ஆட போறோம். இது ஃபியூச்சர்ல தமிழ்நாடு டீம் வந்து இன்வைட் பண்ற அளவுக்கு நம்ம ஆயிரணும். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் பெருசா தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க அவங்கள்ட்ட நான் பேசுறேன். 2-3 பேர் முன் வந்திருக்காங்க நான் பண்றேன்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் இது கண்டினியூஸா நடக்கும். இனிமே வந்து ISPL செலக்டர்ஸோடைய தலையெல்லாம் தமிழ்நாடு பக்கம் கண்டிப்பா திரும்பும். இனிமே வந்து டென்னிஸ் கிரிக்கெட்னா நார்த் தான் டாமினன்ட் அப்படிலாம் கிடையாது, நம்ம பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்ம கண்டிப்பா காட்ட போறோம். இது வந்து பாலா விக்கியோட நிக்க போறது கிடையாது, நம்ம எல்லாருமே இதாக. ஆனா ஒன்னதானே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ISPL நீ ஏன் செலக்ட் ஆகல, என்னைய போட்டு சாவடிக்கிறாங்க, சிவலிங்கம் எப்படி செலக்ட் ஆகல சொல்லுங்க அப்படின்னு. நீ சொல்லிருந்தேன் என்னாச்சுன்னு தெரியல. நானும் பாலாவும் ஒரே இருந்தேன். அந்த வீடியோவை நான் தனியா போட்டுறேன், அந்த வீடியோ தனியா போட்டுறேன். இப்ப யார் யார் ஸ்குவாட் வந்திருக்கோன்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன். அந்த மைக்க மட்டும் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி வச்சுக்கங்க. நம்ம வந்து தனித்தனி வீடியோ நான் போடுறேன். இவங்களாம் எப்படி பிஸியா இருப்பாங்க, ஃப்ரீயா இருப்பான்னு தெரியல. இந்த மேட்ச் முடிய போகுது, மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த மேட்ச் நமக்கு. அதனால வந்து ஹரிபரியா இருக்கு. நான் யார் யார் வந்திருக்காங்க மட்டும் காமிச்சிடுறேன். யாராவது பண்ற ஆல்ரவுண்டர் விக்கி, ISPL விக்கி, ஹாய் சொல்லிருங்க விக்கி. யார் வந்திருக்கீங்க சொல்றதுதான். சரண், பிக் பாஸ் சரண், ஹாய். ஹாய்ண்ணே. ஹரி, முசிறி ஹரி. நீங்க முசிறி தானே ஹரி? உங்க மாவட்டம் முசிறியா இல்ல திருச்சி மாவட்டம் முசிறி? ஓகே. ஹரி வந்திருக்காரு, ஒரு டேலண்டட் ஆல்ரவுண்டர். வேற யார் வந்திருக்கான்னு காமிச்சிடுறேன். குமரேசன், குமரேசன் அண்ணா, உங்க ஊரு, உங்க மாவட்டம், உங்க ஏரியா சொல்லுங்க. நான் சேலம் மாவட்டம், மேச்சேரி. மேச்சேரி, ஓகே. குழந்தைக்கை ரஞ்சித், ஆத்துக்கு ரஞ்சித் இல்ல, இவர் குழந்தைக்கை ரஞ்சித். அண்ணா உன் ஊர் பேர் சொல்லுங்க. இளம்பிள்ளை தானே? இளம்பிள்ளை. அவங்க ஊர்ல ஒரு ஃபேமஸான கோயில் ஒன்று சொல்லுவீங்க, அது என்ன கோயில்? சித்திர கோயில். அது திருவிழா ஃபேமஸ் தானே? அது எந்த மாசம் நடக்கும்? சித்திரை மாசம். அது இங்கிலீஷ் மாசம் கேட்டா தெரியாதுல உனக்கு? அஜித், நம்ம அஜித். நீ சொல்லிடுறேன் நம்ம ஊரு. நம்ம ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கத்துல வாண்டாடி இருப்புன்னு ஒரு ஊர். மெதுவா சொல்ல. தஞ்சாவூர் பக்கத்துல வாண்டாடி இருப்பு. ஓகே. தம்பி கீரன் ஒரு பிரசன்னா, சொல்லுங்க பிரசன்னா, நீங்க என்ன லெவல்ல ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க? இப்ப விளையாடல. ஓகே. கீரன் ஒரு பிரசன்னா. அடுத்து யார் இருக்கான்னு பாத்துருவோம். முகிலன், கருத்த குட்டி முகிலன். முகிலன் உங்க ஊர் சொல்லிருங்க. இரு நான் வசதி இல்ல. முகிலன் எந்த ஊர் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. வரங்களேன் சொல்லு. கரம்பக்குடி பக்கத்துல மயிலங்குடின்னு ஒரு ஊரு. கரம்பக்குடி பக்கத்துல நம்ம பையன் ஆக்சுவலா வந்து காமராஜன் ஒரு பக்கத்துல இருந்தானே, அவர் ஒரே ஊரு. மறுபடியும் சொல்லிருந்தேன். கரம்பக்குடி பக்கத்துல மயிலங்குன்பட்டி. மயிலக்கோன்பட்டி. மெதுவாதான் சொல்லுங்களேன் ஊர் பேரு. மயிலங்கோன்பட்டி. அப்பதான் தெளிவா எல்லாத்துக்கும் புரியும். மயிலக்கோன்பட்டி, கரம்பக்குடி பக்கத்துல. நெக்ஸ்ட் யாருக்கு காமிச்சாரு? தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நல்ல ஸ்குவாட் தான். பவுலிங் தான் ஓரளவுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மற்றபடி பேட்டிங்க்கு ஓகே தான். இந்த கிரௌண்ட் பொறுத்த வரைக்கும் 40 மீட்டர் தான் பவுண்டரி. கரெக்டா பேட்ல எடுத்தாலே போதும். நிறைய நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. எப்படி ஆட போறான்னு தெரியல. பாலா, நங்கவல்லி நாயகன் பாலா, நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டா. சொல்லு, அவனோட ISPL எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. வின் பண்ணிருக்கீங்க, கப் வின் பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ. கண்டிப்பா பேசுவோம். ஓகே. ஹலோ மிஸ்டர் மண்டோட்ட பிரவீன். ஹாய் சொல்றா. ஹாய் ஹாய். ஊர் பேர் மட்டும் சொல்லிருங்க. மடையனிப்பட்டி. மடையனிப்பட்டி. சரி, அதோட நிப்பாட்டிடுவோம். எந்த டிஸ்ட்ரிக்ட்? மதுரை டிஸ்ட்ரிக்ட், மடையனிப்பட்டி. சரி, கொஞ்சம் அப்புறம் நாளை பின்ன இந்த டிஸ்ட்ரிக்ட் விளையாடுறேன். இப்ப என்ன டிஸ்ட்ரிக்ட் மாறி இருக்கு அதை சொல்லிடுவாங்க. நம்ம மாறியாச்சு. சிவங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? ஒக்கூர். சரி, நம்ம அடுத்த ஆள் பாத்துருவோம்.
ஆக்சுவலாக வந்து ஜாலியாக தான் வந்திருக்கோம், டயர்டாக இருக்கிறாங்க. கழுகூர் கவி ஐயா, உங்க ஊர் பேர் சொல்லிருங்க. கழுகூர். என்ன மாவட்டம்? கரூர். கரூர் மாவட்டம், கழுகூர். ஆமா. சரி, இப்ப கையெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. பிச்சு எப்படி இருக்கு? இந்த டோர்னமெண்ட் பத்தி சொல்லுங்க. போய் பார்த்தாதான் தெரியும். பார்த்தாதான் தெரியும் உள்ள போய். சரி, ஓகே. இல்ல பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? இங்க இருந்து பேட்டிங் பிச் மாதிரி இருக்கா, பவுலிங் பேட்டிங் பிச் தான். பவுலிங்ல என்ன இருக்கு? ஓகே. இப்போ வந்து நாளைக்கு ஆல் இந்தியா டோர்னமெண்ட் ஆட போறோம். அதை பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணுங்க. ஒரு பெரிய லெவல் டோர்னமெண்ட் ஆட போறோம், ஆல் இந்தியா லெவல் எல்லா பிளேயர்ஸ் வர போறாங்க. என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்க? என்கிட்ட சொன்னீங்களா வரும்போது ஆட்டோல வரும்போது? நம்ம ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு போய் விளையாண்டா தான் தெரியும். நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கும் அவங்க ஸ்டாண்டர்டுக்கும் ஓகே விளையாண்டா தான் தெரியும். நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம ஈக்குவலாவது இருக்கோமா இல்லை எவ்வளோ கீழே இருக்கும், இல்லை நமக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு போய் விளையாடும் போது தான் தெரியும். அதனால ரொம்ப யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டோர்னமெண்ட் விளையாடும்போது. ஓகே, வெற்றி தோல்வி நாளைய ஆல் இந்தியா டோர்னமெண்ட்ல அதை பத்தி நீங்க சொல்லிடுங்க. இல்ல அதான் சொல்றேன், அங்க போய் பார்க்கும்போது எப்பவுமே நம்மளால ஒரு கிரவுண்டுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம ஜீக்கிரம் தான் விளையாடணும். அதனால அது உள்ள போயிட்டு அதை அங்க பாத்துக்கலாம். ஆனா அங்க போயிட்டு நம்மளால இப்ப இதுவரையும் நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ண போறோம். அது ரிசல்ட் என்ன கிடைக்குதோ அப்போதைக்கு பாத்துக்கலாம். ஓகே, ஆல் இந்தியா பிளேயர்ஸ் எல்லாரும் வர்றாங்க இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நார்மலா ஒரு டோர்னமெண்ட் போறப்போ மைண்ட்ல ஒண்ணுமே இருக்காது. ஆல் இந்தியா டோர்னமெண்ட்ன்றப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கு எல்லாத்துக்குமே. இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பயம் அந்த மாதிரி இல்ல, அதெல்லாம் இல்ல. சும்மா அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர போய் அங்க நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலன்னா அவ்வளவு வெயிட் பண்றோம் எல்லாருமே. வெரி குட் வெரி குட் வெரி குட். இருக்கும்போது நம்ம அதை ஒரு முத்தான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு ஆல் இந்தியா டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. அதுவும் நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்லயே கிடைச்சிருக்கிறதா பெரிய விஷயம். ஏன்னா அதனாலதான் அந்த ஸ்பான்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்பான்சர் இல்லைன்னா இப்ப நம்ம இங்க வந்திருக்கே முடியாது. 50,000 என்ட்ரி ஃபீ மட்டும் 16 பேர் வந்திருக்கோம். 15 பிளேயரோட சேர்த்து நான் ஒரு ஆளு 16 பேரு. சாப்பாடு, தங்குறது, அகாமடேஷன், அந்த டிராவல் சார்ஜ் எல்லாம் சேர்த்து பெரிய அமௌண்ட் வந்துருச்சு. இன்னுமே செலவாக தான் போகுது. ஏன்னா 2 நாள் மேட்ச், நாளைக்கு எங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு, நாளை கழிச்சு 1 மேட்ச் இருக்கு, 3 மேட்ச் ஆடணும். அது வந்து பாயிண்ட்ஸ் அடிப்படையில, ரன் ரேட் அடிப்படையில முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள மேட்சஸ் நாக் அவுட் மேட்சஸ் தான் ஆல் இந்தியா டோர்னமெண்ட்ல. சோ பார்க்கலாம். ஹோப் வி வான். கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கும். தோத்தா அது எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துப்போம். என்ன கவி? நன்றி. வேற யார் வந்திருக்காங்க அப்படி பாத்துருவோம். வேற யாரை காட்டல. வினோத் என்ற விக்கி. தமிழ் ஐயா, தமிழ் ஐயா, இந்தாங்க ஐயா. ஹாய். மேக்ஸிமம் டோர்னமெண்ட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனீங்க நேற்று ஒரு மேட்ச்ல, நல்லா இருந்துச்சு. இந்த சுச்சி டாரர் எப்போ விடுவீங்கன்னு தெரியல, அதை விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருவீங்க. சரி, உங்க ஊர் பேர் சொல்லிடுறேன். கீரனூர் தமிழ். அந்த மைக்கு வாய்க்கிட்ட வைக்க தான் கொடுத்தேன். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர். சரி, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர். நாளைக்கு ஆல் இந்தியா டோர்னமெண்ட் ஆட போறோம். அதை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லு. முதல்ல தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் வச்சு நம்ம தமிழ்நாடு ஸ்குவாட் மொத்தமா ஆட போறோம். கேரளா நேம் ஆட போறோம். அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? நல்ல மேட்ச், நல்ல பிளேயர் எல்லாம் வருவாங்க. நம்மளும் கஷ்டப்பட்டா ஜெயிக்கலாம். சரி, கண்டிப்பா பார்ப்போம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம போறோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய தமிழ்நாடு டீம் கொடுத்து ஆடலாம். கண்டிப்பா நிறைய ஸ்பான்சர்ஸ் முன் வந்தா கண்டிப்பா பண்ணுவோம். இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறேன்? இன்னைக்கு நம்ம 3 மேட்ச் ஜெயிச்சா ஃபைனல் போயிடலாம். ஆமா, இந்த மேட்ச் பேட்டிங் பவர் பிளே மாதிரி தான் இருக்கு. 6ல எல்லாம் ஆமா 40 மீட்டர் தான் இருக்கு. பேட்டிங் ஓரளவு ஆடிலாம் நினைக்கிறேன். பட் பவுலிங் என்னன்னு தெரியல. இந்த நம்ம பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. முக்கியமா வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமோட பாசில் தம்பி அவர் இருக்காரு. அவரோட டீம் இருக்குங்க. ஜெயிச்சாங்க, தோத்துட்டாங்களா? அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஒரு மேட்ச் ஆட போறோம்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இந்த மேட்ச் வின் பண்ணிட்டா செகண்ட் ரவுண்ட் வந்து அவங்களோட தான் ஆடணும். அதை செகண்ட் ரவுண்ட் வந்து குவார்டர் ஃபைனல். அதை வின் பண்ணிட்டா செமி. அதை வின் பண்ணிட்டா நேற்று ஜெயிச்ச செமி ஜெயிச்சவங்களோட ஃபைனல் ஆடிடணும். ஹோப் நம்ம இன்னைக்கு வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி இது நம்ம ஆடிக்க வேண்டியது. இன்னைக்கு எல்லாருமே டயர்டா இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். அப்படி தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். எல்லாமே தனித்தனி வீடியோவா போடும். டேக் கேர். டாடா, பை பை. ப்ரே பண்ணிக்கோங்க.